Hi friends, இந்த ஐஸ்கிரீம் வீட்டிலே செய்திருந்தேன். வித்தின் 1 மினிட்டுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களையும் சொல்கிறேன்னு பாருங்கள். தேவையான பொருட்கள் வந்து மில்க் பவுடர், நாங்கள் யூஸ் பண்ணுற மில்க் பவுடர் ஓகே. அதே மாதிரி சுகர் தேவை. உங்களுக்கு தேவையான அளவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட எங்களுக்கு கப் தேவை. இப்படி வந்து நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டிக், இப்படி ஒரு ஸ்டிக்கும் எங்களுக்கு தேவை. நார்மல் மினரல் வாட்டர் எங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்காக தேவை. எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால், ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற மில்க் பவுடரை எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் இருந்து 2 பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் அது யூஸ் பண்ணுற வழியில் நீங்கள் என்ன உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து கொஞ்சம் குறையத்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 1 ஸ்பூனே காணும். ஸோ இவ்வளோதே மிக்ஸ் பண்ண போகிறேன். நார்மலாக ட்ரிங்கிங் வாட்டரோட நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டரால் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து கொஞ்சம் ஒரு திக்கான மாதிரி எடுத்துக்கொள்ளுவோம். ஆக வந்து தண்ணியாகவும் இல்லாமல் அதே மாதிரி கூட திக்காகவும் இருக்காமல் ஓரளவு இந்த டைப்பில் எடுத்துக்கொள்ளுவோம். அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியிருக்கிற இந்த கப்பில் வந்து ஒரு 3/4 வாசி வாசியில் விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கை வைக்கும்போது இது வந்து சைடால் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவரால் போயிட்டு அது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகியிருக்கும். தென் இது நாங்கள் இப்படி ஸ்கேன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அது அப்படியே கண்டினியூஸாக ஐஸ்கிரீம் க்ரியேட் ஆகிடும். இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இது செய்துட்டு 8 ஹவர்ஸுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னு சொன்னால் தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். 6 to 8 ஹவர்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து 8 ஹவர்ஸில் தான் எடுக்க போகிறேன். ஆனால் இந்த 1 ஹவரில் போய் இதை வந்து இப்படி சரிஞ்சிருக்காமல் அதை நேரை இப்படி செட் பண்ணி விட போகிறேன். இப்போ இதை கொண்டே நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஓகே, 8 ஹவர்ஸுக்கு பிறகு அப்படி இருக்கட்டு பார்ப்போம். ஓகே, நாங்கள் இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த ஐஸ் இப்படி வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து இப்படி ஜஸ்ட் ஒரு நார்மல் வாட்டரில், இது பைப்பில் இருந்த வாட்டரில் ஒரு ஃபியூ செகண்ட் இதில் வச்சுட்டு இப்போ எடுக்கிறேன். எங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஈஸியாக வெளியில் எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த அந்த ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே நாங்கள் செய்யக்கூடிய ஐஸ்கிரீம் இது ரெடியாக இருக்குது. Thank you for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். டேக் கேர்.